அட்வான்ஸ் எக்ஸல் அண்ட் டேலி பிரைமோட ஆன்லைன் லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தென் பர்சனலாகவும் சொல்லியிருந்தீங்க. 12ஆம் வகுப்பு, அதாவது 11ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு போகும் மாணவர்கள் வந்துட்டு ஸ்டடி டிப்ஸ் சொல்லுங்கள், ஸ்டடி பிளான் சொல்லுங்கள், எப்படி படிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இப்போது கரண்ட்டாக 12th படிச்சுட்டு இருக்கவங்க, பேட்ச் 2021 2022 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டது என்னது, எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டடி பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது கேட்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். நீங்கள் ரெகுலராக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பொதுத் தேர்வு அப்படிங்கிறது 100% இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அப்படி எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா மார்ச் 2022 நீங்கள் எழுதுவீங்க. அதனால் 100% உங்களுக்கு பொதுத் தேர்வு இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரையாண்டு, காலாண்டு, அப்புறம் பள்ளி பருவத்தில் வைக்கிற தேர்வுகள், அப்புறம் வந்துட்டு ஸ்டேட் வைஸ் வைக்கிறது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்வு கண்டிப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி 3 சப்ஜெக்ட், நாளைக்கு 3 சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு படிச்சுட்டே வாங்க. ஒரு 50% நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. அதே மாதிரி நான் 50% அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ ஸ்கூல்ஸில் ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு 3 சாப்டர் முடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 சாப்டர்னாச்சும் கொஷின்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தா இது வந்து தியரிக்கு மட்டும் தான். இப்போ காமர்ஸில் உங்களுக்கு 5 சாப்டர் இல்லை ஒரு 7 சாப்டர் உங்களுக்கு முடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 4 சாப்டர் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுதான் சொல்கிறேன். 50% நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சிலாம் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லாவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா சம்ஸ் பேப்பர்லாம் வந்துட்டு நீங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நல்லாவே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணுமா சார்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கும். அதே மாதிரி அவங்க ஸ்கூல்லையும் வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க கரெக்டாக. ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்துட்டு அசால்ட்டாக விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுறதா அந்த கரெக்டாக டெஸ்ட் எழுதுங்க. கிளாஸை ப்ராப்பராக கவனிங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுடைய டீச்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதே மாதிரியே உங்களுக்கு அக்கௌண்டன்சியில் ரிலேட்டடில் என்ன டவுட் வந்தாலும் நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள், கிளியராக நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தந்திருப்போம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸ், தென் மேக்ஸ் பேப்பர்ஸ்க்கெலாம் செப்பரேட்டாக நீங்கள் ஒரு நோட்டு போட்டு அதை என்ன பண்ணி பாருங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சம்ஸ் பேப்பர் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நல்லாவே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸை கண்டினியூஸாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டினியூஸாக அட்டென்ட் பண்ணுங்கள். அதுலேயும் வந்துட்டு ஃபுல் பிளெட்ஜாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணி அதில் வர டவுட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு என்ன டெஸ்ட் எது வச்சாலும் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி நல்லாவே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நம்ம படிக்காமல் போயிட்டோமே, இந்த லாக்டவுன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஸோ லாக்டவுனே இருந்தாலும் இல்லை இப்போ ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி கரெக்டாக ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். ஸோ யார் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு வரணும். நீங்கள் நினச்சிட்டு படித்தாதான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச டிப்ஸு. ஸோ ஸ்டடி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. 3 சப்ஜெக்ட்லையும் ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேண்டாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒரு 50%. இன்றைக்கி 2 லெசனில் ஒரு லெசன் இன்றைக்கி படிக்கணும். 3 லெசன் எடுத்திருக்காங்கன்னா 1.5 லெசன் படிக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக படிங்க. ஸோ இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆக்கம் 7th மைண்ட் அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஹோம் டியூஷன் கிளாஸஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் ஃப்ரம் 6th 12th வரையும் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ இது அகாடமிக் இயர் 2021 to 2022 மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், அக்கௌண்டன்சி, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பிரிவு மாணவர்களும் வந்துட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு கால் பண்ணுங்கள். நம்பர் வந்துட்டு டிஸ்பிளேல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு கிளாஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். வேறு எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.
தேங்க்யூ.